ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இவங்க 2 பேர் தானா? வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி என்ன பிளான்? நான் Raghav. ஸோ இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைடுக்கான ஒரு அப்டேட் தான் இது. பொதுவாக நான் இந்த மாதிரி ஒரு அப்டேட்டுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோ போட்டு ஒரு ரைடு நான் போனதே இல்லை. பட் ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அவ்வளோ பெரிய ரைடு. இது மோட்டோ விலாகிங் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரைடு முடிச்சோன்னா தான் மோட்டோ விலாகர்ன்ற மாதிரிலாம் ஒரு பேர் வரும். இந்த மாதிரி பைக்கில் ரைட் பண்ணுறவங்க, பைக்கில் ட்ரிப்பு போகிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு, ஒரு பெரிய ஆசை மாதிரி இருக்கும். ஸோ என்னன்னு நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நம்ம லே லடாக் அதுதான் பிளான் பண்ணுறோம் 2022. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸாகவே நான் போட்டுட்டு இருக்கேன். நான் கரெக்டான ஒரு டீம் வரல. இந்த ட்ரிப்பில் வந்து நிறைய பேரையும் நம்ம சேர்க்க முடியாது. கொஞ்சம் காம்பேக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு செட் ஆகும். ஏன்னா நம்ம சென்னை டு லடாக் வந்து நம்ம பைக்லேயே போயிட்டு பைக்லேயே வர மாதிரி ஒரு ரைடு பிளான் பண்ணியிருக்கேன். 23 நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் ரஃபாக ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். நம்ம சிக்குவும் ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம டீமில் யார் யாரெல்லாம் வராங்கன்றதை இன்றைக்கி பார்த்து அவங்களோட கொஞ்சம் கலந்து பேசி ரூட்டு என்னென்ன டேக்கு ஐட்னரி பிளான் தான் இன்றைக்கி மெயினாக போட போகிறோம். நான் இன்றைக்கி அப்பா வண்டியில் தான் ஆக்டிவாவில் தான் போயிட்டுருக்கேன். நம்ம பைக் வந்து கொஞ்சம் கண்டிஷனாக இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும். மெயினாக லடாக்குன்றதால கொஞ்சம் பெரிய பெரிய வேலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் நிறைய பேர் வருவாங்க நம்ம பசங்க. பட் அவங்க எல்லாருமே லடாக் வராங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சிலர் வந்து நம்ம பார்க்குறோம், மீட் பண்ணுறோன்றதுக்காக வராங்க. யார் யார் ஃபைனலாக வராங்கன்றது எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ரைடு வரணும், எல்லாருமே ரைடு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. பட் ஒரு சுச்சுவேஷனால் கண்டிப்பாக அது வந்து அவாய்ட் ஆகும். ஏன்னா இது ரொம்ப சின்ன பிளான் கிடையாது. இது ஒரு 4 days 5 days இல்லை மேக்ஸிமம் ஒரு 1 week. கோவாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days 4 days ஆச்சுன்னு நினைக்கிறேன் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ அது மாதிரி ரைடு இல்லை. இது 23 days நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் யார் யாருன்றதை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் காமிக்கிறேன். பட் நம்ம ட்ரிப்புக்கு யார் யார் வராங்கன்றதை ஃபைனல் ஆனதுக்கு அப்புறமா நான் அதை ரிவீல் பண்ணுறேன். ரிவீல்ன்றதை விட எனக்கே அப்போ தான் தெரியும். நம்ம பைக்கில் நம்ம லே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இங்கேருந்து பைக்கில் போயிட்டு லே சர்க்கியூட் முடிச்சுட்டு அங்கேருந்து ஃப்ளைட்லேயோ இல்லைன்னா ட்ரெயின்லேயோ நம்ம பைக்கை போட்டு சென்னையோ இல்லை அவங்கவுங்க ஊருக்கு வந்துடுவாங்க. ரிட்டன் மோஸ்ட்லி பைக்கில் வரணும், கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. இன்னும் பாதி பேர் பார்த்திங்கன்னா நம்ம பைக் இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லை சிலருக்கு பைக்கே இருக்காது. அவங்களாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ஃப்ளைட்டோ ட்ரெயினோ பிடிச்சி டெல்லியில் போயிட்டு டெல்லியிலேருந்தோ இல்லைன்னா லேலேருந்தோ பைக் ரெண்ட் எடுத்து லே சர்க்கியூட்டை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த மாதிரி வருவாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்களா தெரியும். நான் எங்கே போகிறதா இருந்தாலும் எனக்கு பைக்லேயே போயிட்டு பைக்லேயே வரணும். அதுதான் என்னோடய ஆசை. அதுதான் எனக்கு பிடிக்கவும் செய்யும். ஸோ அதனால தான் இந்த பைக்கில் ரைட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லே ட்ரிப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேஃபாக போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு சேஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ரைடிங் கியர்ஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம பாடிக்கு நம்ம ஏதோ ஒரு ஃபால் ஆகுது, ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம போக போகிறோம். சில நைட் ரைடு வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது. தூக்கம் இல்லாமல் சில டைம் ஓட்டுற மாதிரி இருக்கும். நம்மளால் என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து சின்ன கிராஷு, சின்ன ஃபால் அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன்றதை முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறமா செப்பரேட்டாக ஒரு வீடியோவும் நான் போடுறேன். 23 daysக்கு லடாக்குக்கு என்னென்ன திங்ஸ் கேரி பண்ணிட்டு போகிறேன்றதை நான் செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து டெக்கத்லான் போகிறோம். ஸோ வந்துருச்சு, இங்கே பசங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள பார்த்து டெக்கத்லானில் திங்ஸ்லாம் வாங்கிட்டு இங்கே நம்ம டேரெக்டாக மவுண்ட் ரோட் தான் போயிட்டு அந்த ரைடிங் கேஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க பாருங்கள் டெக்கத்லான். பார்க்கிங்கில் வெயிட் பண்ணி எல்லோரும் உள்ளே போகலான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஆல்ரெடி உள்ளே போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்றதை பார்க்கலாம். ப்ரோ
இவங்க 2 பேர் தானா? அஜய்ங்க. ஹாய் ப்ரோ. பேர் ப்ரோ? உதயா ப்ரோ. நீங்கள்? ரஞ்சித். சூப்பர் சார். எப்போ பைக் வாங்கினீங்க? புது புது பைக்ல வரீங்க எல்லாரும். இதுவும் உங்க பைக்கா? வாங்க வாங்க. Back to the sound. டேய் வீடியோ எடுத்து தப்பாடா. போடு sound, back to the sound. வாங்க 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 வாங்க. நார்மல் இந்த மாதிரி ஷூ தான் இருக்கு. இல்லை சார் இது வேண்டாம், நான் காமிக்கிறேன். அவங்க இதே இதுதான் நானும் வச்சிருக்கேன். ரெண்டு கலர் தான் ப்ரோ இருக்கு. இதுவும் இன்னொரு ஒரு கலர் இருக்கு பக்கத்துலயே. ஆல்ரெடி ஸ்கேட்டிங்ல ஒரு சம்பவம் பண்ணிட்டா போயிடும் அமைதியா. பார்த்து பார்த்து முன்னாடி ஜஸ்ட் bro. கைஸ், ஸோ டெக்கத்லான்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு. வெயில் பயங்கரமாக இருந்தது. கரும்பு ஜூஸ் குடிச்சுன்னு இருந்தோம். லைட்டாக தூள் போட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே நம்ம மவுண்ட் ரோட் போயிட்டு அங்கே அந்த சேஃப்டி கேர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும். க்ளவுஸ், அப்புறமா ரைடிங் பேண்ட் அந்த மாதிரி வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ப்ரைஸ் அங்கே கம்பேர் பண்ணிட்டு பேசிடலாம். யார்கிட்ட? கணேஷ் வந்து அங்கே பேண்ட் வாங்க வரும்போது கால் பண்ண சொன்னான். அதுதான் கிளம்பி ஃபோன் பண்ணுங்க. அதான் சொல்லிக்கலாம்.
ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே நம்ம மவுண்ட் ரோட் போயிட்டு இந்த ரைடிங் கேர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. டெக்கத்லானில் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஐட்னரி பிளான் போடுறதா இருக்குது. நான் போயிட்டு கணேஷ்க்கு ஃபோன் பண்ணோம். அவன் கொஞ்சம் வேலையாக போயிட்டான், டேரெக்டாக ரைடிங் கியருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி அத்தனை பைக் போயிட்டுருக்கோம். கீப் லெஃப்ட் டிராவலர் எப்படி இருக்கீங்க? சார் ஹாய் சார். ராகவ் சார். Back to the sound. கை தட்டுங்க. ஓகே, நான் கிளாப் போட்டுருக்கேன். சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லல. லைட் வெயிட். your gloves. Lock it. Okay. You have space. Close. அதை போட்டோன்னா நான் என்ன ஆகுறது? To the sound, back to the sound.
and going. Yeah, that's why it's okay. Take care like that, like, you know, yeah. You know that life of clutch will go down to half time. Yeah, because like see if it's So, after you'll be thinking. So, always, best thing is, see, nowadays we have self-control. இப்படி இருந்ததுன்னா wheel is towards the right. இப்படி இருந்ததுன்னா wheel is towards the left. First gear போட்டுட்டு chain clean பண்ணாதீங்க. Chances are your hand might get stuck. Day one வந்து ஹைதராபாத் சென்னையிலேருந்து போவாங்க. நந்தியால் டே ஒன் நாக்பூர் இந்த நாள் நம்ம கரெக்டாக